ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் வீடியோ பார்க்க போகிறோங்க. இந்த விலாக் நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். ஊர்லேருந்து இந்த விலாக் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு ரேண்டம் டே விலாக் தான். 2 நாள் எடுத்த விலாக் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்ம மினியேச்சர் வீடியோ போடுறோம்ல, அதுக்கு செட்டு எப்படி போடுறோம், அந்த வீடியோ எப்படி எடுக்கிறோம் நாங்கள் அப்படின்றதையும் உங்களுக்கு இதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருந்தது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மினியேச்சர் வீடியோ எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது வீடியோட கடைசியில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் போன விளாக்லேயே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஏரியில் தண்ணி விட்டுருக்காங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா சாத்தனூர் டேம்லேருந்து நம்மளுக்கு வருது. இது வழியில் இருக்க எல்லா ஊர் ஏரியும் தண்ணி நிறைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த ஊருக்கு தண்ணி இந்த மாதிரி விடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வரும். இந்த ஒரு 6 மாதம் மட்டும் அந்த டேமில் தண்ணி இருக்க வரைக்கும் இந்த மாதிரி திறந்து விடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு யூஸ் ஆகும். இந்த சைடு எப்போதுமே பயிர் வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கிடைக்கிறதால தான். அதே மாதிரி இந்த தண்ணி போயிட்டு இருக்கிறதால கிணறுமே பார்த்திங்கன்னா தண்ணி எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் கிணறு அவ்வளோ சீக்கிரம் இந்த சைட்லாம் காயறதில்ல. எப்போவுமே கிணத்துல தண்ணி இருக்கும். அதே மாதிரி ஏரியில் இருக்க தண்ணி இந்த மாதிரி வாய்க்கால் போகும்போது குட்டி குட்டியாக வயல்களுக்கும் பாய்ச்சுவாங்க. நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தண்ணி யூஸ் ஆகுது. இது சாத்தனூர் எங்களுக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கிறதால இந்த தண்ணி கிடைக்குது எங்களுக்கு. இப்போ இந்த தண்ணி ஏரிக்கு தான் போயிட்டுருக்கு. நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அந்த வழி தான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்ருக்கேன். இந்த சைட்லேருந்து தான் வருது தண்ணி. அதுதான் ஆப்போசிட் சைடில் அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கேன். இந்த பாலத்துக்கு அந்தான பார்த்தீங்கன்னா இதே லைன் தான். அப்படியே நேராக போனோம் அப்படின்னா இது சாத்தனூருக்கு தான் போகும். எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். 45 மினிட்ஸ் 1 ஹவர் ஆகும் போகிறதுக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற வழி டேர்ன் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த தண்ணி கிடைக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த சைடில் எப்போதுமே பயிர் வைப்பாங்க. தண்ணி இல்லை அதனால் பயிர் வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. வருஷம் 365 நாளும் இந்த இடத்துல பயிர் வச்சுட்டு தான் இருப்பாங்க. வேறு ஏதாவது ஒரு பயிர் வச்சுட்டு தான் இருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தண்ணி அந்தளவுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு எங்கள் வீடு காமிக்கிறேன். ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. வீடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வீடு எம்டியாக தான் இருக்கும். ஓரளவுக்கு இதில் பேசிக்கான திங்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்தளவுக்கு பெருசாக அரேஞ்ச் பண்ணியிருக்காது. பெருசாக பார்க்குறதுக்கு அவ்வளோவா வீடு நல்லாயிருக்கும். உள்ளே இருக்க திங்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் அப்படின்னு ஒன்று நான் போடவே இல்லை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா ஹோம் டூர் போடுறேன் உங்களுக்கு. இதுதான் வீடு. அப்படியே சும்மா உங்களுக்கு அப்படியே காமிக்கிற பாருங்கள். பாருங்கள், ஃபுல்லாக திங்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்காது. ஏன்னா வீட்டில் ஆள் இல்லாததால் ஓரளவுக்கு இருக்குது. அதெல்லாம் அப்படியே காமிக்கிறேன். இதுதான் வீடு. அடுத்ததாக இது ரேண்டம் டே விலாக்னு சொல்லியிருந்தால மறுநாள் இந்த விலாக் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வயல். இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போதும் போல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வயலுக்கு வந்தாச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா தண்ணியில் விளையாடிட்டு இருக்கா. தண்ணியிலலாம் குழந்தைங்கள இந்த மாதிரி விளையாட விடாதீங்க அப்படின்னு சொல்வீங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பசங்களை விளையாடுறதுக்கு விடணும். நம்ம நிறைய கிணத்துலாம் விளையாடிருக்கோம் நம்ம ஏஜில். குழந்தைங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அது ஓரளவுக்காவது அவங்களுக்குலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதால நான் வந்தேன் அப்படின்னா அந்த மாதிரி தண்ணியில் விடுவேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தடவை கூட கோல்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்ததில்லை. ரொம்பவே நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது சம்மர் சீசன்றதால பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள். தண்ணி விட்டு வரவே மாட்டாள். அதனால் கண்டிப்பாக நான் தண்ணியில் இறக்கி விடுவேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அனுபவிக்கிறது கொடுங்க. நம்ம சளி பிடிச்சிரும் அதுவாகிடும் பயந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய விஷயம் நம்ம காமிக்கிறதே இல்லை. நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம். இப்போது அதை குழந்தைங்க சுத்தமாக அனுபவிக்காமலே போயிடுவாங்க. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அது எனக்கு பர்சனலாக அப்படி தான் தோணும். நான் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி தான் பாப்பாவுக்கு தண்ணிலாம் காட்டுவேன். தண்ணியில் விளையாடுவேன். நல்லா மோட்டர்லாம் போட்டால் கூட விளையாட விடுவேன். சூப்பராக வாய்க்கால்லாம் விளையாடுவேன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். அந்த பொங்கல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வயல் ஓட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே நெல் போட்டிருந்தாங்க. அந்த நெல் அறுவடை முடிஞ்சாச்சு. அந்த எப்போதுமே பார்த்திங்கன்னா நெல் அறுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு தடவை பொங்கல் வைப்பாங்க. இந்த பொங்கல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல் விளைஞ்சதுக்காக சாமிக்கு நன்றி சொல்கிற மாதிரி பொங்கல் வைப்போம். இந்த கொல்லையிலே வைப்போம். எப்போதுமே எல்லா பயிருமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பொங்கல் வைப்போம். அதுவும் இந்த நெல் எப்போதுமே கண்டிப்பாக வைப்போம். ஏன்னா அதே நெல்லில் பொங்கல் வச்சு படைப்பாங்க. ஸோ அதனால் பொங்கல் வச்சுருக்கோம்.
இந்த நெல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வீட்லயே வந்து கையால குத்தி அத அரிசி எடுத்து பொங்கல் வைப்பாங்க. அந்த நெல்லு குத்துறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப நான் வரல. நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால அந்த வீடியோ நான் எடுக்கல. மாமியார் தான் வந்து அந்த நெல்லு குத்தி எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க எல்லாரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வயலோட கார்னர்ல இங்க தான் பொங்கல் வைப்போம். எந்த இடத்துல வந்து நெல் எடுத்தோமோ, அங்க போய் வந்து பொங்கல் வைப்போம். அதான் நான் சொன்ன மாதிரி அது கையால குத்தி நெல் எடுத்து வச்சிருக்கோம். அத வச்சு நாங்க இப்போ சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இது வச்சுட்டு அடுப்பு எல்லாம் நெட்ல ரெடி பண்ணி இப்போ நாங்க பொங்கல் வைக்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் இது வந்து 2, 3 நாள் விலாக் வந்து நான் சொன்ன மாதிரி அப்படியே வந்து சேர்த்து கவர் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் வயல் அப்படியே வியூ உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இந்த சைடு இந்த பயிர் அது இந்த பக்கம் இருந்தது எல்லாமே வந்து நெல் அதனால எடுத்தாச்சு. அது வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு. அந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கரும்பு. அது மட்டுமே இன்னும் இருக்கு. இப்போ வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க இந்த வயலோட கார்னர்ல இந்த வயல் அதே மண்ணுலயே வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பொங்கல் ரெசிபிலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கல நான். ரெசிபி எடுக்கலாம் டைம் இல்ல. வீட்டுக்கு போனால் ஓரளவுக்கு ரெசிபி எடுக்கலாம் நம்மளுக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா வேலை இருக்கும். அதனால் நம்ம கேமரா ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்புறம் மற்றவங்களாம் இருக்கிறதால கேமரா வச்சுட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வேலை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தனியாக இல்லை இல்லையா, ஸோ அதனால் வேலை இருக்கும். சும்மா அங்கங்கே வந்து ஒரு கிளிப்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். சக்கரை பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் அங்கேயே வயலில் வச்சு படைக்கிறாங்க. வச்சு இங்கேயே சாமி கும்பிடுவாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. நாய், அப்புறம் இந்த பூனை, அப்புறம் கோழி இதெல்லாம் வந்து எப்போதும் வயல்ல இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஏதாவது ஒரு பூனை, நாய் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருந்துகிட்டே தான் இருக்கும். இது கண்டிப்பாக வந்து வச்சுட்டே இருப்பாங்க. மாமியார் அப்படி மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்காக படைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு மறுநாள் படைச்சது. ஸோ அன்னைக்கு படைச்சது சும்மா வந்து நான் அப்படியே ஒரு கிளிப்பாக எடுத்திருக்கேன். பாப்பா வந்து சாமி கும்பிட்றா. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லா அமாவாசையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து படையல் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பாவும் கூட சேர்ந்து சாமி கும்பிட்டு இருக்கா. இதெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் போல் வந்து இப்போ நாங்கள் மினியேச்சர் வீடியோ எடுக்க போகிறோம். அதுதான் வந்து இப்போ நான் உங்களுக்கு அடுத்ததாக காமிக்க போகிறேன். இந்த மினியேச்சர் வீடியோ எங்கே எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் ஏரி வந்து இப்போ தண்ணி ரொம்ப இருக்குது. ஸோ ஏரி பக்கத்தில் வீடியோ ஒன்று எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ அந்த இடத்துல தான் எடுத்துகிட்டு போனோம். கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா தண்ணி வந்து ஃப்ரண்ட்டில் வர இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சைட் போகல. நாங்கள் வயலுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். என்ன நூடுல்ஸுங்க? எப்பி நூடுல்ஸ். அது ஈபி நூடுல்ஸுங்க. ஈபி நூடுல்ஸ். கொஞ்சம் நூடுல்ஸ் தருவீங்களா? கண்டிப்பாக தர மாட்டேன். எங்கள் சப்ஸ்கிரைபர் 50,000 பேர் இருக்காங்க. உங்கள் நூடுல்ஸ் பத்துங்களா? சொல்லுங்கள், ஒரு லோடு இறங்கிடுவோம். ஓஹோ, சொல்லிட்டோம் இறங்குங்க. லாக்டவுன் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் நூடுல்ஸ் ஸ்பான்சரா? ஸ்பான்சர் பண்ணுறோம். சூப்பர். இந்த மாதிரி தான் மினியேச்சர் வீடியோ வந்து எங்கே எடுக்கிறோமோ அந்த இடத்துல போய்ட்டு இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுப்போம். இந்த மினியேச்சர் வீடியோவை பொறுத்த வரைக்கும் வீடியோ எடுக்கிறதோ அந்த ரெசிபி செய்கிறதும் வந்து பெரிய விஷயமே கிடையாது. கொஞ்சம் அரிசி கொஞ்சம் திங்ஸ் அப்படின்றதால சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வெந்துடும், சீக்கிரமாக ரெடி ஆகிடும், அது பிரச்சனை இருக்காது. ஆனாலுமே இந்த செட்டு ஒன்று ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லா டைமுமே இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கிறது வந்து இந்த செட்டு போடுறது தான். அணில் தண்ணியில் போகுது. பிடிங்க. அதுக்கு பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று தண்ணி குடிக்க போகிறாரு, இல்லைன்னா காய் சாப்பிட போகிறாரு. அதான் இது நம்ம மாடு, இது குட்டி கோழி. இன்னைக்கு நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு லோடு மேகி இறக்கி வச்சுருக்கோம். இப்போ தான் நாங்கள் அங்கேருந்து எப்படி இவ்வளோ தூரம் வரோம், அதுலேயே விட்டுடும். இங்கே விட்றா கப்பல்னு சொன்னாம எங்கே போய் கப்பல் விட்டுனுங்கிறான் மாதிரி. டே வாடா. அம்மே சொல்கிறேன், ஹாய் சொல்லு எல்லாருக்கும். அம்மே ஹாய். கற்பை தெரியிருப்பா நீ சூரியனுக்கு முன்னாடி நிற்கிறதால. நான் தானே வந்து காமிக்கிறேன். ஹாய் சொல்லு. முன்னாடி ஏன் மேடம் கொஞ்சம் செவரு காணும்? சும்மா அப்படியே கூடவே வந்து பார்த்திங்கன்னா கப்பல் செஞ்சு விட்டு விளையாடிட்டு இருக்கோம். அந்த ரம்யாவும் லோகேஷும் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட தங்கச்சி பசங்க சும்மா வந்து விளையாடுறதுக்காக இப்போ லீவ் இல்லையா, அதனால் வந்து இங்கே வந்திருக்காங்க. மினியேச்சர் வீடியோ அப்படின்னா ரம்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உயிர், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ அவர் தான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரம்யா சமைக்கிறதா வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. நாங்கள் எப்போ வீடியோ போட்டனாலும் ஃபஸ்ட்டு கமெண்ட் அவர் தான் போடுவார். அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி சமையல் பண்ணுறது ரொம்ப ஆசை. நான் சேனல் நானும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்க்கணும். அம்மே சாப்பிடு.
இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் செஞ்சு முடிச்சிட்டோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா இது ரம்யா. லோக்குக்கு இங்கே பாரு சொல்றி. நல்லா இது. சூப்பர். ஏய் லோக்கு. ஸோ சும்மா அப்படியே இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டு நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. மினியேச்சர் செஞ்சதால எங்களுக்கு பத்தலை, ஆனால் ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனோம். இந்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ எடுத்தோம் நாங்கள். இப்போ அடுத்ததாக வந்து வீட்டுக்கு போயிடலாம். போயிட்டு அங்கே வீட்டில் இருக்க வயலில் இருக்க எல்லாருக்கும் வந்து நூடுல்ஸ் கொடுக்கலாம். சும்மா அப்படியே நாங்கள் செஞ்ச நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்து வயலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குல்ல, உண்மையாலும் வந்து சமையல் பண்ணுற மாதிரியே இருக்குல்ல. அதனால சும்மா ஆச்சரியமாக அப்படியே பார்ப்பாங்க. சும்மா அதனால கொண்டு வந்து எங்கள் மாமியார்ட்ட கொடுத்துட்ருக்கோம். இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பொழுதும் போயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் இனிமேல். ஸோ இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு விளாகில் பார்க்கலாம். இந்த விளாகே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு மினியேச்சர் வீடியோ எடுத்தோம். அது வந்து நாங்கள் விளாகில் கவர் பண்ணலை. இந்த மினியேச்சர் வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.